ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான் நாட்டில் போர் நடக்கிறதுனால அகதியாக பாகிஸ்தான் போகிறாங்க. அங்கே தான் கிரிக்கெட் விளையாட்டு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு ரஷீத் கான் விளையாட ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கே ரஷீத் கான் வர்றாரு. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரஷீத் கானும் மறுபடியும் கிரிக்கெட்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவர் விளையாட ஆரம்பித்தப்போ டிவியில் ஐபிஎல் ஏலம்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் ரஷீத் கான் ராஜஸ்தான் டீம் 4 கோடிக்கு எடுக்கிறாங்க. அதை பார்த்த ரஷீத் கான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நாட்டை விட்டு அகதியாக போயிருக்கோம். இருக்க இடம் இல்லாமல் கையில் காசு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு 4 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு விடிவுகாலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறாரு. ஸோ அதே டைமில் ஆப்கானிஸ்தான் நாட்டில் டேரன் டவுன் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் ரஷீத் கான் விளையாட வராருன்னு கேள்விப்பட்டோட்டி 25,000 பேர் அவர் விளையாடுறத பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர், ஸோ விராட் கோலி, தோனி இவங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன் நமக்கும் இங்கே கிடைக்குதுன்னு நினச்சோட்டி இன்னும் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு ரஷீத் கான்.